மணிகண்டன் சுமதி கஜானாலேருந்து எடுத்துகிட்டு போகிறத கண்டுபிடிச்சிட்டு அந்த பானையில் இருக்க தங்க காசு எல்லாத்தையும் கீழே கொட்டினதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோடில் குடத்தில் இருக்க தங்க காசு எல்லாம் கீழே கொட்டி காமிச்சதும் அந்த பொண்ணு பயத்தில் மன்னிச்சிருங்க தெரியாமல் ஒரு தப்பு நடந்து போச்சு அப்படின்னு அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறான். நான் கண்டுபிடிச்ச இந்த விஷயங்களை சம்மந்தப்பட்டவங்களுக்கு தெரியப்படுத்தாமல் இருக்க முடியாது, எல்லா காசுகளையும் எடுத்து குடத்தில் போட்டு கூடவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அடுத்த காட்சியில் அரண்மனை சபையில் ராஜா உட்கார்ந்துருக்காரு. அவர் கூட மந்திரிகள் மற்றவங்க எல்லாரும் இருக்கும்போது அந்த இடத்துக்கு வர மணிகண்டன் ராஜா மணிகண்டன் பார்த்து ஏன் பதட்டமா இருக்கு அப்படின்னு கேட்டதும் அது மாதிரியான விஷயங்கள் தானே இந்த அரண்மனையில் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறாரு. நான் அது என்ன தெரிஞ்சுக்கலாம்ல அப்படின்னு கேட்டதும் நீ கண்டிப்பா எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படின்னு மணிகண்டன் சொல்லிட்டு நியாயம் இல்லாத சில உண்மைகளை சொல்லக்கூடாதா, இருந்தாலும் சொல்லாம என்ன பண்றது, நான் கொஞ்ச நாளா நம்ம அரண்மனையில நிறைய அற்புதங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்க ராஜா அப்படி அப்படின்னு கேக்குறாரு. ஒன்னு ஆமா செடி நினைக்கிற தண்ணி இருக்கிற குடத்துல எல்லாம் தங்க காசு நிரம்பி இருக்கு அப்படின்னு சொன்னதுமே மந்திரிக்கும் சக்கரவாணிக்கும் திடுக்குங்குது. ரெண்டு பேரோட முகத்திலேயே அவங்க பயப்படுறது நல்லாவே தெரியுது. தெளிவா சொல்லுப்பா அப்படின்னு அவங்க அப்பா கேட்கவும் தெளிவா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சுமதி இவங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அந்த பொண்ணும் வந்து நிக்கவும் செடிகள் எல்லாம் எப்படி நினைச்சியோ அதே மாதிரி ராஜாவோட பாதத்தை நினைச்சுக்காமி அப்படிங்கிறாரு. அந்த பொண்ணு தயங்கிட்டு நிக்கவும் நான் சொன்ன உத்தரவுப்படி செய்ய அப்படின்னு சொல்றாரு. அந்த பொண்ணு தங்க காசு எல்லாத்தையும் ராஜாவோட கால் கிட்ட கொட்டவும் சக்கரபாணியும் மந்திரியும் பயந்து நடுங்குறாங்க. ராஜா அந்த பொண்ணை பார்த்து முறைக்கவும் இவர் மணிகண்டன் சொல்றாரு நீங்க இப்ப பார்த்து நம்ம அரண்மனை நடக்கிற பல அற்புதங்கள்ல ஒண்ணுதான். உடனே ராஜா இனிமே இந்த மாதிரி ஒரு அற்புதம் நடக்காத மாதிரி நான் பாத்துக்கிறேன், அவரோட தலை தரையில விழுக போகுது அப்படின்னு சொல்லி வாழை எடுக்கவும் அந்த பொண்ணு பயந்து நடுங்குது. ராஜா அந்த பொண்ணை வெட்ட போகும் மணிகண்டன் தடுத்து நிறுத்துறாரு. பொண்ணு இந்த பொண்ணுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுங்கிறது நீயே விசாரிச்சு கொடு அப்படிங்கிறாரு. அவரு மணிகண்டன் தயங்கிட்டு நின்னாலும் உடனடியே அவளுக்கு தண்டனை கொடு அப்படிங்கிறாரு. உடனே இவரு புராணங்கள்ல பெண்களை கொல்றது பாவம்னு சொல்லியிருக்கு, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி தாடகை வதம் பண்ணது வேற வழியே இல்லாம அந்த சூழ்நிலையில பண்ண வேண்டியதா போயிடுச்சு. தன்னை கொல்ல வந்தவளா இருந்தா கூட போதனைக்கு கிருஷ்ணர் மோட்சத்தை கொடுத்தாரு. யமதக்னி முனிவர் சொன்ன கட்டளைக்காக மட்டும்தான் பரசுராமர் அவங்க அம்மாவான ரேணுகா தேவியை கொண்டாலும் திரும்ப அவங்கள உயிரோட கொண்டு வந்தார் இல்லையா. இவ வேலை செய்யற பொண்ணு தானே, இவ யாரோ சொல்லி கொடுத்துதான் அந்த வேலையை செஞ்சிருக்கா. இவ வெறும் கருவிதான், அந்த கருவியை நாம அழிக்க கூடாது, இவளை கருவியை உபயோகிச்சவங்க யாரோ அவங்கள மட்டும் தான் நம்ம தண்டிக்கணும் அப்படின்னு சொன்னதும் அவன் யாரு அப்படின்னு கேக்குறாரு ராஜா. உடனே மணிகண்டன் நம்ம சுத்தி தான் அவங்க கண்டிப்பா இருப்பாங்க அப்படின்னதும் உடனே மந்திரி பயந்துகிட்டே ஆமா அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முன்கூட்டியே தன்னை பத்தி எதுவும் வந்துடக்கூடாது அப்படிங்கறதுனால சொல்றாரு. இதை கேட்டுட்டு சுமதி அவரை முறைக்க மணிகண்டன் சொல்றாரு உண்மையை ஒரு தங்க பாத்திரத்துல வச்சு மூடி வச்சோம்னா கூட வெளிப்பட வேண்டிய நேரத்துல அது கண்டிப்பா வெளிப்பட்டே தீரும் அப்படிங்க. மந்திரி ஆமாமா நீங்க சொல்றது நிஜம்தான் அப்படிங்கிறாரு. மணிகண்டன் ஒண்ணு இது மாதிரி வேலைகள் அவங்க திரும்ப செஞ்சாலும் செய்வாங்க தன்னை மறைச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லவும் ராஜா இவளுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு கேக்குறாரு. மன்னரோட அனுமதியோட இந்த சபையோட அனுமதியோட அவளை நம்ம மன்னிச்சிடலாம், அவன் நிரபராதுன்னு அவளை விடுதலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாரு. மன்னர் அதை கேட்டு அமைதியா இருக்கவும் இனிமே எந்த தப்பும் செய்யாத அப்படின்னு மணிகண்டன் அந்த பொண்ணு கிட்ட சொல்றாரு. அந்த பொண்ணு இனிமே நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கிட்டையுமே மன்னிப்பு கேட்கிறா. இனிமே நீ உன் தவற திருத்திக்கிட்டேன்னா நல்லது மட்டும் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவளையும் அனுப்பி வைக்கிறாரு. ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டு நீ இந்த தேசத்துக்கே விளக்கு மாதிரிப்பா அப்படிங்கிறாரு. அடுத்த காட்சியில சக்கரபாணி தலைதறிக்க ஓடி வர்றது காமிக்கிறாங்க. பின்னாடி பாத்துக்கிட்டே ஓடி வர்ற அவனை பார்த்து ஒரு பொண்ணு ஏன் இவ்வளவு வேகமா ஓடி வரீங்க அப்படின்னு கேட்டு உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்ட்டு அங்க இருக்கிற ஒரு தூணுக்கு பக்கத்துல அப்படியே ஓட்டிட்டு நின்றுட்டு இருக்கா. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.